ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். दोस्तों, आम चुनाव आ रहे हैं. दुनिया का सबसे बड़ा लोकतंत्र. நண்பர்களே, பொது தேர்தல்கள் வரப்போகின்றன. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் மீண்டும் ஓர் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும். ஒவ்வொரு குடிமகனும் அதில் வாக்களிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். ஆனால் இந்த வாக்குரிமைக்காக நம் முன்னோர்கள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்ததை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். அதனால் அவர்களின் தியாகத்தை நினைத்து இன்று உங்கள் முன் நான் ஒரு சத்தியம் செய்ய விரும்புகிறேன். இதோ என் கையில் 3 வர்ண நூல்களை என் மணிக்கட்டில் கட்டிக்கொள்கிறேன். இந்த மெல்லிய நூல்கள் உறுதியான உறுதிமொழியாக இருக்கும். நான் அச்சம் காரணமாகவோ அழுத்தத்தினாலோ மதம், ஜாதி, பணத்துக்காகவோ வேறு எந்த பேராசை காரணமாகவோ என் வாக்குகளை விற்பனை செய்ய மாட்டேன் என்பதன் சின்னம் இவை. இந்த நூல்கள் என் மணிக்கட்டில் நான் வாக்களிக்கும் வரை இருக்கும். இது நான் என் நாட்டிற்கு செய்யும் சத்தியம். நண்பர்களே, பத்மஸ்ரீ பத்மபூஷன் திரைப்பட நடிகர் அமீர் கானின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை கேட்டோம். இவரோட பேச்சிலிருந்து இன்று வாக்காளர் ஜங்ஷனில் என்ன பேச போகிறோம் என கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன, நிகழ்ச்சிக்கு போலாமா? வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க நீங்க யாருங்க? இங்க எப்படி வந்தீங்க? நான் யாரா? நான் ஒரு சிந்தனை, ஒரு எச்சரிக்கை இல்ல அறிவுரைன்னு கூட சொல்லலாம். தன்னோட நல்லது கெட்டது, சரி தவறு, ஒழுக்கம் மற்றும் ஒழுக்கக்கேடு இத பத்தி புரியாதவங்க மேல நான் சிறப்பு கண்ணு வைப்பேங்க. கண்ணெல்லாம் வைங்க. ஆனா நீங்க ரொம்ப தீவிரமான விஷயங்களை பத்தி பேசுறீங்களே. இங்க பாருங்க, நான் நேர்மை, நன்மை, ஒழுக்கம் பத்தி தாங்க பேச வந்திருக்கேன். அட, அது பரவாயில்லைங்க. ஆனா அதை ஏன் ஒரே புதிரா பேசுறீங்க? கரெக்ட்டுங்க, நீங்க சொல்றது சரிதான். என் பேரு புதிர் புவனா. என்னது, புதிர் புவனாவா? ஆமா. சரி, இன்னைக்கு எங்க வாக்காளர் ஜங்ஷன் நேர்களுக்கு என்ன புதிர் போட போறீங்க? சொல்றேன். எத்திக்கல் ஓட்டிங், அதாவது நெறிமுறை வாக்களிப்பு பத்தி மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு எளிமையான விஷயம். நெறிமுறைப்படி வாக்களிச்சா நல்லது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில பேர் என்ன சொல்வாங்கன்னா, நான் யாருக்கு வேணும்னாலும் ஓட்டு போட்டுருவேனா, நல்ல பேரம் பேசி எவ்வளவு கறக்க முடியுமோ கறப்பேன். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா, நான் இன்னும் நிறைய மக்களோட வாக்குகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரேன், அப்ப இன்னும் நிறைய தருவீங்களா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா உங்களோட சின்ன தவறு இல்ல பேராசை தேர்தல் நடைமுறைய எவ்வளவு மோசமா பாதிக்குது தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. தவறான வேட்பாளரை தேர்ந்தெடுத்தா உங்க பகுதியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அதை இடையூறா அமையலாம். அம்மா, அம்மா, யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்கு. உங்களுக்கு காதுல ஏதாவது விழுதா? அம்மா. ஆமாங்க, விழுந்துச்சு. வாங்கல, என்னன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். அம்மா, அம்மா, எங்க இருக்கீங்க? இதோ வரேன். என்னம்மா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? அம்மா, என் ஃப்ரெண்ட் இருக்கால நாதன், அவன் என்ன ரொம்ப தொந்தரவு செய்றாமா. ஐயோ பாவம், நாதன் ஏதோ 2 நோட்ஸ் கேட்க போறான், கொடுத்துட்டு போயேன். இதுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நோட்டு வாங்கிட்டு போறத பத்தி பேசினா சரிமா, ஆனா இப்ப அவன் நோட்டை கொடுக்கறத பத்தில பேசுறான். என்ன சொல்ற? அவன் உன்னோட நோட்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்க விரும்புறானா? அம்மா, நோட்ஸ் இல்லம்மா, ஓட்டு. என் ஓட்ட பணம் கொடுத்து வாங்க விரும்புறான். என்னது? எஸ்மா. ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? வா நாதன், உட்காரு. இல்லை ஆண்டி, இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம். அப்புறம் எங்கள் அண்ணன் தேர்தல் நிற்கிறார்ல, அதனால பிரச்சாரத்தில் கொஞ்சம் மும்முரமாக இருக்கேன். அப்படின்னா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கே புரியும். தேர்தலில் ஜெயிச்சிட்டோன்னா நான் உங்கள் வீட்டில் வந்து ஜாலியாக உட்காருவேன். ஆண்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்வராவும் நீங்களும் என் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும். நாங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு,
அதோட உங்க ஜாதியை சேர்ந்தவங்க, ஞாபகம் வச்சுங்க. நாதன், இங்க பாரு, இப்பதான் நான் முதல் முறையா ஓட்டு போட போறேன். நான் எனது வாக்க ரொம்ப யோசிச்சு நல்ல வேட்பாளருக்கு போடணும்னு நினைக்கிறேன். வேட்பாளருக்கு எந்த குற்ற பின்னணியும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் உருவாக்கிய KYC நோ யுவர் கேண்டிடேட் செயலியை பயன்படுத்துவேன்னு உனக்கு தெரியுமா? வேட்பாளர் பத்தி முழுமையான தகவலை பார்த்துட்டு திருப்தி அடைஞ்ச பிறகுதான் வாக்களிப்பேன். நட்புக்காக யோசிக்காம வாக்களிச்சு என்னோட வாக்க வீணடிக்க முடியாது. ஸ்வரா, இதெல்லாம் ரொம்ப அதிகம். நீங்கெல்லாம் என்ன ஆதரிக்கலன்னா நம்ம நட்பால என்ன பயன் சொல்லு பார்க்கலாம். அட என்ன பண்ணி? நாதன், டீ குடிக்கிறியாப்பா? மன்னிக்கணும் ஆண்டி, எல்லாரும் டீ தயாரிக்கிறதுல எக்ஸ்பர்ட் இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனால் என்னோட பாட்டி டீ போடுற மாதிரி யாராலையும் போட முடியாது. அவங்க டீ தூள், சர்க்கரையோட அளவு கரெக்டாக போடுவாங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்கணும்னு நுணுக்கமாக அவங்களுக்கு தெரியும். இது யாருக்குமே வராது. தண்ணி எவ்வளவு சூடாகணும், இஞ்சி எவ்வளவு போடணும், இதெல்லாம் அவங்கள மாதிரி யாருக்குமே வராது. நாதன், ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்க. ஸ்வராவும் இதை தான் சொல்ல விரும்புறா. யாருக்கு வேணும்னாலும் யாரும் வாக்களிக்க முடியாதுப்பா. அவங்களோட பணி, சுய விவரம், அப்புறம் தேர்தல் அறிக்கையை பார்க்குற வரைக்கும் யாருக்கும் வாக்களிக்க முடியாது. நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காக உங்க அண்ணனுக்கு ஓட்டை போட்டுட்டு அப்புறம் உங்க அண்ணன் நாங்க நினைச்சபடி இல்லைன்னா என்ன செய்யறது? இதனால எங்களோட வாக்கு பயனில்லாம போயிடாதா? பாருப்பா, நம்ம பகுதிக்கு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்ய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால அதை வீணாக்குறது புத்திசாலித்தனமா இருக்காது, புரிஞ்சுக்க. ஆண்டி, அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அண்ணன் ஜெயிச்சா நீங்க நேர்லயே அவரை பார்க்கலாம், அதுல பிரச்சனையா இருக்காதே. எங்களை விடு நாதன், உங்க அண்ணனுக்கு தெரியாத மத்தவங்க எல்லாம் எங்க போவாங்க? அப்ப நம்ம ஏரியாவோட பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்க்கப்படும்? ஸ்வரா, மற்றவங்களை விடு, உன் விஷயத்தை மட்டும் பாரு. இல்ல நாதன், ஓட்டு போட சில நெறிமுறைகள் இருக்கு. நீ ஏன் அதெல்லாம் மறந்துட்ட? ஓட்டு போடும்போது உன் அண்ணனையும் நினைவுல வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நீ என்ன செய்யற? எங்களை திரைப்படங்கள்ல, தேர்வுகள்ல, அப்புறம் பார்ட்டிகளை ஏமாற்றுவது போல ஏமாத்த முயற்சிக்கிற. கல்லூரியில பியூன் மாமாவையும் இப்படிதானே ஏமாத்தின. நம்ம வாக்கு அவ்வளவு மலிவானதா நாதன்? இதை யாராவது விப்பாங்களா? ஏய், நீ என் ஃப்ரெண்டுப்பா, உன்னால எனக்கு இதை கூட செய்ய முடியாதா? முடியாது, ஒருபோதும் முடியாது நாதன். அது மட்டும் இல்லாம நீ மத்தவங்கள இப்படி பேராசை அப்புறம் அழுத்தத்துக்கு உள்ளாக்க முயற்சித்தா என் போன்ல சி விஜில் ஆப் இருக்கு. அதுல உன்னோட வீடியோ மற்றும் உரையாடலை பதிவு செய்வேன். என்ன சொல்ற நீ? நீ வேற யாரையாவது கவர முயற்சித்தா சி விஜில் செயலிலும் நான் தகவலை அனுப்ப முடியும். உண்மை என்னன்னா, இது போன்ற செயல்களை தடுக்க சரியான நேரத்துல நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தானா எடுக்கும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ப்ரோ. ஸ்வரா, என்ன இது? நீ சில பேர்கிட்ட அவர் என் அண்ணன் அப்படின்னு சொல்லுவ, நாமெல்லாம் ஒரே ஜாதின்னு சொல்லுவ. நம்ம சொந்த பந்தத்துக்கு நாம உதவி செய்யலனா எப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்ப. இது தப்பு இல்லையா? ஒவ்வொரு வாக்காளரும் யோசிச்சு யோசிச்சு அவங்க விருப்பம் போல யாருக்கு வேணுமானாலும் வாக்களிக்கலாம். நான் யாருக்கு வாக்களிக்கணும்னு எனக்கு தவறான அழுத்தம் கொடுக்க நீ யாரு? ஓகே, இந்தியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சு. என்ன நண்பா, நீ எப்ப புரிஞ்சுக்க போற? ஆஹா, ஸ்வரா அற்புதமா பேசினால. நமது இளம் வாக்காளர்கள் இப்படி மாறினா நல்ல வேட்பாளர்கள் மட்டும்தான் தேர்தல்ல வெற்றி பெறுவாங்க. நமது இளைஞர்கள் இப்போ இப்படிதாங்க இருக்காங்க. அவங்கள சில பேர் என்ன சொல்றாங்கன்னு நாம கேட்கலாம் வாங்க. என் பேர் ஹேமா. நான் மயிலாப்பூரில் வசிக்கிறேன். நான் முதல் முறை வாக்காளர். 2024 நடக்க போகிற தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க போகிறேன். எனக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியும். நான் நல்லா யோசிச்சு தான் ஓட்டு போடுவேன். யார் கொடுக்கும் அழுத்தத்திலும் வாக்களிக்க மாட்டேன். என் பேர் தினகரன். நான் கோட்டுப்புறத்துலேருந்து வரேன். நான் எப்போதும் தப்பாமல் ஓட்டு போட்டுடுவேன். நான் இது வரைக்கும் யாரும் எனக்கு ஆசை காட்டினதுனால ஓட்டு போட்டதில்லை, இனிமேலும் போட மாட்டேன். என்னோடய ஓட்டு விலை மதிப்பில்லாதது, யாராலும் இதை வாங்கவே முடியாது. இப்போது மூத்த துணை தேர்தல் ஆணையர் தர்மேந்திர சர்மா அவர்கள் சொல்வதை கேட்போம். भारत निर्वाचन आयोग द्वारा வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அனைத்து தேர்தல்களுக்கும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் KYC செயலியில் கொடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து அரசியல் கட்சிகளும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் குறித்த தகவல்களை நாளிதழ்களில் வெளியிடுவது அவசியம். அனைத்து வாக்காளர்களும் அவர்களை பற்றி அறிந்து சரியான வேட்பாளருக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும் என்பதே வாக்களிக்கும் தார்மீக வடிவம்.
புதுடெல்லியில் இருந்து மாவட்ட ஆட்சியாளர் சந்தோஷ் ராய் அவர்கள் சொல்வதை கேளுங்கள். जो हमारा एक स्वीप कार्यक्रम होता है, நம்முடைய ஸ்வீப் ப்ரோக்ராம், அதாவது சிஸ்டமேட்டிக் வோட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரோரல் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் மூலமாக வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு அளித்து வருகிறது. இதனால் வாக்காளர்கள் தேர்தல் பற்றி அனைத்தையும் அறிந்தவர்களாக மாற வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். சில இடங்களில் பணத்தின் வலிமையால் தவறான வழியில் வாக்கு கேட்கப்படுகிறது. இதனை தடுக்க காவல்துறை, வருமான வரித்துறை போன்ற அரசு துறைகளின் மூலமாக தகுந்த நடவடிக்கை எடுத்து பணம் கொடுப்பதை தடுக்கிறோம். பணம் தவிர பிற வகையான பரிசு பொருட்கள் கொடுப்பதையும் தடுக்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நண்பர்களே, புதுடெல்லியை சேர்ந்த மாவட்ட ஆட்சியாளர் சந்தோஷ் ராய் அவர்கள் பேசியதை கேட்டோம். இப்போது பிரபல நடிகை அனு சர்மா அவர்கள் கூறுவதை கேட்போமா? मेरा नाम अनु शर्मा है. என் பெயர் அனு சர்மா. நான் ஒரு நடிகை. திரைப்படங்கள், டிவி நாடகங்கள்ல நடிக்கிறேன். தேர்தல் வருகிறது, ஞாபகம் இருக்கா? நான் வாக்களிப்பதை பத்தி தான் பேசுறேன். சில சமயத்துல நாம நினைப்போம், நம்ம ஒருத்தரோட ஓட்டு தானே, போடாம இருக்கலாம்னு நினைப்போம். நம்ம ஒரு ஓட்டால என்ன ஆயிட போகுது? ஆனா உங்களோட ஒரு ஓட்டு எப்படிப்பட்ட அரசு அமையணும் அப்படிங்கறத தீர்மானிக்கலாம். அதனால உங்களுடைய நேர்மையையும் உங்க ஓட்டையும் விற்காதீங்க. என்ன புதிர்பவனா, என்ன சொல்றீங்க? நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு கேள்வி கேட்டறலாமா? நிச்சயமா, இன்றைய கேள்வியை தாராளமா கேட்கலாம். யாரேனும் தேவையற்ற அழுத்தம் கொடுத்து அல்லது உங்களுக்கு ஆசை காட்டி உங்களிடம் வாக்கு கேட்டால் எந்த மொபைல் செயலியில் இந்த தகவலை தருவீர்கள்? ஆப்ஷன் ஏ வாக்காளர் ஹெல்ப்லைன் பயன்பாடு, ஆப்ஷன் பி KYC பயன்பாடு, ஆப்ஷன் சி சிவிஜில் ஆப். உங்க பதில வரும் புதன்கிழமைக்குள் எங்கள் வாட்ஸ்அப் எண் 9999031950 அப்படின்ற எண்ணுக்கு அனுப்பணும். உங்களோட பெயர், முழு முகவரி, பின்கோட் நம்பர் மற்றும் தொலைபேசி எண் ஆகியவற்றையும் கொடுக்கணும். வாட்ஸ்அப் எண்ணை மீண்டும் சொல்றேன், கேட்டுக்கங்க. 9999031950. வெற்றியாளரின் பெயர் வாக்காளர் ஜங்ஷனின் அடுத்த அத்தியாயத்தில் அறிவிக்கப்படும். ஒரு ஆசிரியர் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்ல வராங்க. அது என்னன்னு கேட்கலாமா? நான் வினிதா வேதி கம்ப்ரி. ஆசிரியர் பணியில் எனக்கு சிறந்த பணிக்கான பரிசு கிடைத்திருக்கிறது. கடந்த தேர்தலின் போது நான் சிவிஜில் செயலியை பயன்படுத்தினேன். வாக்குச்சாவடியில் சில நபர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக நான் அறிந்தேன். என் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி இதனை எனக்கு தெரிவித்தார். நான் சிவிஜில் செயலி மூலமாக அந்த நபர்களை பற்றி புகார் அளித்தேன். உடனே அவர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தது. இப்போ நம்ம நண்பர்கள் எதுக்காக ஆவலோட காத்திருக்காங்க தெரியுமா? சென்ற வார நிகழ்ச்சியின் வெற்றியாளர் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்த அனாமிகா பி. சரியான விடை eci.gov.in. உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன நண்பர்களே, தோழிகளே, சகோதரர்களே, நமது வாக்கோட முக்கியத்துவத்தை நீங்கெல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒருபோதும் எளிதா எடுத்துக்கொள்ள கூடாது. உங்களோட ஒரு வாக்கு உங்க தொகுதியோட தலைவிதியை தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட தலைவிதியையும் அதுதான் தீர்மானிக்குது. அதனால உங்க வாக்கு விலை மதிப்பற்றது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான வேட்பாளருக்கு அதை சரியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் தயவு செஞ்சு மாத்துங்க. கண்டிப்பா. இதோட விடைபெற்றிருக்கிறோம். ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல விவாதத்துடன் அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் வாக்காளர் ஜங்ஷன்ல சந்திப்போம். வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.